கடற்படையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வெளி பொட்டலில நீ விளையாட நேரமாச்சு கொஞ்ச நேரம் எந்திரி ஓடி வாடா जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी जननी कल्याणी जननी जननी சீப்பு கண்ணாடி அக்காமவ வந்து நான் முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவை கில்லாடி அக்கா பொண்ணு அஞ்சல்ல நான் வச்சேன் பாரு நெஞ்சல்ல நாங்க 2 பேரும் பிஞ்சில்ல அதை எங்கேயும் போய் கொஞ்சல்ல டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா டாவு டாவு டாவுடா டாவுலாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மாவ வந்து நின்னா முன்னாடி
ஒரு நாள் மார்கழி மாசம் காலங்காத்தால அவ வீட்டு முன்னால காலையில் எழுந்து கோல் போட்டுகையில் கதல சவுண்டு கட்டு நானு எழுந்தண்டா எழுந்து பார்க்கையில ஜன்னலை திறந்தண்டா கொஞ்சம் குமரிய கண்ணில் பார்த்தண்டா அவ என்ன பார்த்தா நான் அவளை பார்த்தேன் கண்ணு கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கம்மாவ வந்து நின்னா முன்னாடி சென்னை மாநகரிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரியில் கலச வாங்கித பகவான் கடையில் கற்பீச வாங்கித கண்ணில் அளவெடுத்த ஜாக்கெட் தைச்சது தேவி தேட்டரில் கதல் பண்ண படம் பார்த்தேன் அவ என்ன தொட்டா நான் அவளை தொடல ஆத்தி கண்ணு கண்ணு முட்டிக்குச்சு காதல் வந்து ஒட்டிக்குச்சு டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி ஏ அக்கம்மாவ வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி அதை உடைச்சிடாம பார்க்கிறவன் கில்லாடி ஏ அக்கா பொண்ணு அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சல நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சில்ல அட எங்கேயும் போய் கொஞ்சல டாபு டாபு டாபுடா டாபு லாட்டி டைடா 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 வந்திருக்கும் பெரியோர்களே ஐயா தாய்மார்களே நாங்க வணக்கங்கள் சொல்லி வரோம் தன்னே நன்னானே போடு தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே போடு தானே நன்னானே போடு கூடியிருக்கும் தாய்மார்களே ஐயா இளைஞர்களே ஐயா பெரியோர்களே நாங்க உங்க வீட்டு தாடி பண்ணிட்டோம் தன்னே நன்னானே போடு தானே நன்னானே போடு தன்னே நன்னானே ஏ தானே நன்னானே கூட்டமோ கூடிருச்சு ஐயா கூடிருச்சு இங்க குத்து பார்க்க வந்துருச்சு தன்னே நன்னானே போடு தானே நன்னானே ஏ தன்னே நன்னானே போடு தானே நன்னானே வந்திருக்கு பெரியோர்களே ஐயா தாய்மார்களே ஐயா பெரியோர்களே நாங்க வணக்கங்கள் சொல்லி வரோம் தன்னே நன்னானே போடு தானே நன்னானே போடு தன்னே நன்னானே ஏ தானே நன்னானே போதும் போதும் இந்த பாட்டை கேட்டு போய் எல்லாரும் பரிச்சு எழுத போறீங்களா கிடையாது கிடையாது போதும் டே நாடகமாக மஞ்சு வரட்டா போதும் போதும் விளம்பரம் பத்தாது விளம்பரம் தேவை கிடையாது கப்ளிங்கும் வாழுக இந்தா எந்நேரமும் இதே தொங்காசில் தர்றான்டாவேன் சார் போய் பேசார் சார் போய் அப்படி இருக்கணும் ப்ரோ ஓகே ஓகே
இந்த மேல இருக்க ஆளு மரியாதை இறங்குறே எரிய வடா. இது வேற விழுந்துழைச்சு நாடகத்தை கற்றுக்கூடாதுடா, வாரச்சிட்டு கட்டணும்டா. உண்மையிலே எத்தத்தண்டி ஊர்லேயே இடம் பத்தலைன்னா இனிமே மதுரை ஆத்துக்குள்ளதே நம்ம நாடகத்தை போடும். கலைக்காக சேர்ந்த கூட்டம் ஒரு பக்கம் இருந்தால் தமிழுடைய அன்புக்காக சேர்ந்த கூட்டம் இதுதான். உயிரை தரவன முண்டை மயிரை குறா, அதெல்லாம் லவர்கிட்ட வச்சுக்க. உயிரை தரேன், கப்ளிங்க தரேன், ஓசை தரேன் அப்படித்தான் சொல்லுவேன். அங்கிட்டு போய் என்னை ஓத்தவமான வைவான்றாவேன். தமிழுடைய பழக்கம் தானே. ஒரு விருந்தாடி போனா கூட வாங்க வாங்க உங்களத்தையும் எதிர்பார்த்தேன், உங்களை வந்து தொலைச்சினேன் தின்றுவேன்ட்டுவேன். அங்கிட்டு போய் தலைவான்ட்டேன் அன்னை கொல்ல பார்க்குறாச்சா. எக்கோ சாமியை நிப்பாட்டி விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். காப்புளி சாமி பாட்டு விளங்குன மாதிரிதான் அதுலேயும் இருக்கேன் ப்ரோ. டொகாஸ் பண்ணுவாங்களோ கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இன்னைக்கு பாசிங்காபுரத்துல கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. இந்த காளியம்மை அருளோடு கூட்டம் ரொம்ப கூடிருச்சு, கூட்டம் ரொம்ப கூடிருச்சு. ஒரு 2 வரி பாடிட்டு போ. ஓகே ஓகே. எதுக்கு வர்ற? நான் பயந்தோனே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே, ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே. மலைக்கு நல்ல மகாலிங்க, மலைக்கு நல்ல மகாலிங்க. மாமதுரை சொக்கலிங்க, மாமதுரை பூனை குறுக்க போது. நீனா எதுக்குத்தான் தெரியும் தெரியல. சின்ன பயலோட சேர்ந்து ஆமா சரக்கு சலுப்புடு விபூதியை போட்டேன்னா ஓதம் 10 டன் ஆகிறோம். மாமதுரை சொக்கலிங்க, மாமதுரை சொக்கலிங்க. ஏய் ஊட உட்காந்துருக்க ஆம்பளையெல்லாம் பேம்பஸ் மாட்டிருக்கீங்களா? ஒண்ணுக்கு அப்படியே சட்டியோட இருந்தது கலை கசஞ்சு. தானா முளத்தலிங்க, தானா முளச்சலிங்க. அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம். பூசரிக்க 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 பூசரிக்க. என்னடா வர்ற கண்டாளி மனே? பூசரிக்கன்றே பூசணிக்க. பூ போல நான் சிரிக்கேன், பூ போல நான் சிரிக்கேன். போனாக போனாக எமாமே, போனாக போனாக எம்மமே. இன்ன வர காணோமே காணோமே, இந்த வர காணோமே காணோமே. சிச்சி சிரனு நீ சிச்சி 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 வேப்பயமேனே. சிச்சி சிரனு நீ தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராசாராணி ஆட்டம் பார்க்க. அது வந்து கூடிருச்சா நன்னானே. அது வந்து கூடிருச்சா நம்மானே. அடர்ந்த கூட்டத்தின இந்த
மாமா இந்த கருப்பே வாசலுக்கு எடலாமா ஏலோ 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 ஆளுயர விச்சரவா கருப்பு ஆளுயர விச்சரவா அலறதுடா 18ஆம் படியா முடியருவா இறங்கி வரா தங்கச்சி காளிமுனியை கூட்டி வரா வாடா கருப்பு ஆளுயர விச்சரவா கருப்பு நீதி கட்டப்பட்ட சாமி அந்த மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல மலட்டாட்டு தண்ணீர வந்து இந்த அழகுமலை வனக்காடு அட அரியமலை சொங்க ஆளுயர விச்சரவா அசையாதுடா 18ஆம் படியா சொல்வாக்கு தப்பாது நீ சொன்ன செல்லும் மாறாத நீ ரோசாக்கார தங்கமுடா வாடா வாடா எங்கடா தங்கச்சி காளிமுனி வாடா வாடா கருப்பு ஆளுயர விச்சரவா அசையாது முடியறவா கருமே அசையாது முடியறவா அழுகிற விச்சருவா அசையாது புடியருவா அசையாது புடியருவா கெட்டவரம் தந்துருமா ஏ சாமி கெட்டவரை நந்திடுமா ஏ சாமி கூப்பிட்ட உடனே வந்துருமா ஏ சாமி அந்த 18ஆம் படியாந்த எனக்கு குலசாமிடா ஏலோ 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 ஒத்தக்காலு சப்பானி உனக்கு ஒரு காலு நொண்டியாடா என் நொண்டி சோனையா ஒத்தக்காலு சப்பானி காளி சப்பாடியே உனக்கு ஒரு காலு நொண்டியாடா கருப்பு கலுங்கடி படுக்கைய விட்டு அந்த கலுங்கடி படுக்கைய விட்டு நாட்டை விட்டு இந்த பாசிங்காபுரத்துக்கு நொண்டி முடி எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ எல்லோ எலேலோ எலேல மாமா எலேலோ வாங்க நீங்க வேற வாரச்சிட்டு பிடிக்கிற ஆளு மாதிரி நண்டுக்கிட்டே இருக்கு ஏன் அந்த மைக்கில் பேச மாட்டியோ என்ன ப்ரோ அசிங்கப்படுத்துறீங்களா கிராமத்து சார்பா நாடக கலைஞருக்கு பொன்னாடா போத்தப்படுகிறது. தயவு செஞ்சு அந்த பொதுமக்கள் பூரா சைடில் நிற்கிறோம் உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்களாம் போயிட்டு நாளைக்கு வாங்க இந்த உள்ளூர் ஆளுலாம் எந்திரிச்சு வீட்டுக்கு போங்க. டூ வீலர் பூரா கொஞ்சம் வெளியூர் ஆளு பாடிருக்காங்க எல்லாருமே கொஞ்சம் இது சொல்லியிருக்காங்க. அந்த டூ வீலரை கொஞ்சம் ஒதுக்கி விடுங்க. இந்த நடக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் பாதை விட்டுருங்க. டூ வீலர் அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. காவல்துறை சொல்லி ஆளுக்கு ஒரு ஃபைன் அடிச்சு விட்டா போட்டோம் எல்லாரும் பேரும். யார் பேரு நடிகர் பேரு எனக்கு தெரியும் புத்ரு. நடிகர் MK ராதா அவர்களுக்கு கிராமத்து சார்பாக பொன்னாடை பத்தப்படுகிறது. சின்ன குட்டி உள்ளருக்கு நீதாமா உள்ள வச்சு முடுறிய சரிதாமா சட்டி மணி ஒரு கிராமத்தை சார்பாக முன்னாடி அணிவிக்கிறாங்க. அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. அவர்தான் ஆல்ரவுண்டர் AK அருள் அவர்களுக்கு முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. போ விடுனே, நம்ம ஊர் சொந்த ஊர் பாசிங்கவரம் சொந்த கிராமம். வயக்காட்டை நாளை காலைல எழுதிடுவோம். உனக்கு லேசா வேர்க்குமே. கல்யாணம் பண்ணிட்டியா? பண்ணல என்ன ஒரு சின்ன கப்ளிங் ரெடி பண்றேன். இன்னும் தூங்கவே மாட்டேயே, இப்படியே திரிவேன். அண்ணே என்னப்பா எனக்கு ஏதாச்சும் ஒரு கப்ளிங் ரெடி பண்ணி கொடுங்க. நான் அவனை வெளுத்தாரி போட்டு சோஞ்சுக்கிட்டு பேரன்பு கொண்ட என் உயிரிழு மேலான பல லட்சம் சொந்தங்களே அள்ளி கொடுத்த பூமி தாயே, நான் நன்றாட வணங்கக்கூடிய குலசாமிக்கு நகராக இருக்கக்கூடிய என் தமிழ் உறவுகளே, பொன்னாடை ஓத்தி கௌரவப்படுத்திய தமிழ்நாட்டிலே எத்தனை சொந்தமான என்னுடைய கிராமம் இருந்தாமல் அதில் ஒரு கிராமமாக விளங்கக்கூடிய பாசிங்காபுரம் கிராமத்தார்களுக்கு அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி.
இவங்க திருந்த மாட்டாங்கடா, பூரா கிளச்சி விட்டு போயிடுவாங்க கொஞ்ச நேரத்தில். இந்த நாடகத்துக்கு வெளியூர்ல இருந்து இந்த பாப்பாலாம் வீட்டுக்கு போக சொல்லுங்கப்பா. அது வேற பால்வாடியில் சோறு வாங்குற மாதிரி ஆத்தாவை உழப்பி போடுவாங்க. வெளியூர்ல இருந்து இந்த பாசிங்காபுரத்துக்கு இந்த மக்களோட மக்களா உங்களுக்கு இவ்வளவு சொந்த பந்தம் இருக்கும் என்று வெளியூர்ல இருந்து வருகிற அந்த என் அத்தனை என் உறவுகள் பாதம் தொட்டு வரவேற்கிற எம்கேஆர். கைதட்டலாம், உள்ளூர்கார கைதட்டுங்க போய். மேடம், இது எதுக்கு நான் தூக்க வரிசையில் யாரா எழுப்பி விட்டா? மாடு வெற்றி பெற்றது, மாடு வெற்றி, மாடு வெற்றி பெற்றது. மாடு சுத்து மாடு. ஒரு சைக்கிள் போடுறா. பொம்பளை ஊரா நினைக்கிங்க, இந்நேரத்தில் வீட்டில் சிலிண்டர் அமத்தாட்ட கூட போக முடியாது. வீட்டுக்காரருக்கு சோறு ஓட்டியாத்தா எங்கே ஓடுவேன்? அவங்க தானே தோசையே சுடணும். நீ சேட்டு மகா மாதிரி சீரியலை பார்த்துட்டு கால் மேலே காலை போடு. சிச்சுக்க ஈஹி. உலகத்திலே வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி பிறருடைய காசுக்கு ஆசைப்படாமல் உழைத்து வாழக்கூடிய ஒரே உறவனா என் தமிழனை தவிர யாருமே கிடையாது. இந்த கைதட்டினால உரம் கொஞ்சம் உள்ளவாவே. யாரு போற ஏக்காய் ஏக்காய் உட்காரு. நல்லா கதவாளி தட்டு போட்டது மாதிரி இங்கிட்டு தவறு எப்படி தவறு என்ன பெரிய சங்கம படத்தில் டான்ஸ் ஆடினா மணி துண்ணி மணி துண்ணி மணி. நீ ஏன் என்னை சித்திரவர்த்துற? ஒளி ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே எத்தனை ஊரில் மைசெட்டை சந்திச்சிருக்கேன். ஆனால் இந்த பாசிங்காபுரம் மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த மைசெட்டை எம்கேஆர் தலைவணங்கிறேன். சீமான் சீமான் மைசெட்டு உண்மையிலே எல்லா தொழிலுமே புனிதமானது. ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க இந்த வேலைக்கு போனால் இப்படி கஷ்டம்லாம். ஆனால் அந்த வேலையை ரசித்து ருசித்து நேசித்தவன் உலகத்தில் பிழைத்துக் கொள்வான். அத்தனை பணிகளுமே சிறப்பு மிக்கது. மஞ்சு விரட்டிலே மாடு பிடிக்கக்கூடிய வீரர் கூட இங்கே இருக்குங்க, மறக்க முடியாது. அதே மாதிரி இன்னைக்கு ஜல்லிக்கட்டிலே சிறந்து விளங்கக்கூடிய எத்தனை உறவுகள் காலை வைத்திருக்கிறார்கள். என்னுடைய பெரியமா மகனும் மதுரையிலே காலை வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் தெரியும், எங்கள் அண்ணன் தான் ஏசி பாண்டி. ஏசி பாண்டி புதூர் ஏசி பாண்டி அண்ணன் சார்பாக அத்தனை பேருக்குமே தொடரட்டும் தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டை. உலக நாட்டுக்கே பயங்காட்டின என் தமிழா. இந்த தமிழன் தான் முத வீர விளையாட்டை கொண்டு வந்தவன். அந்த மாடு சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பெருமை மயிருக்காக 5000 பேர் ஆடியன்ஸ் ஆய் ஊயின்னு சொன்ன உடனே ஒரு விளையாடுற மாட்டை போய் ஓனர் இந்த போதையை போட்டுக்கிட்டு ஏ உய் வாடா ராமு வாடாண்ட சூத்தில் ஊத்திடுறான். மறுநா போய் நம்ம மாடே நம்மளை பாஞ்சு பிடிச்சி நக்கி பிடிச்சி வாடியில் யார் நின்றாலும் அந்த மாட்டுக்கு தன்னுடைய உறவுக்காரனோ எதிரியா தெரியாது. இதான உண்மை. நம்ம தான் கவனமாக இருக்கணும். இவன் என்னடா நெத்தியில் கட்டு போட்டு கப்ளிங்களை முட்டிட்டானா? என்னடா செய்தி வீடு வாங்கிட்டு வரவா? இது என்னடா சிட்ட? எஸ்கே கார்த்திக் ராமநாடு கடலாடி. எங்கள் கடலாடி ராமநாடு மறக்க முடியாது. என் அன்பு உறவுகள் சார்பாக அவ்வளோ தூரம் வந்துட்டு 100 ரூபா தரையே என்ன ப்ளீஸ், இன்னொரு 900 கொடுங்க ப்ரோ. இவனுக்கு போண்டாவே 7 வாங்கி தரணும். அருமையான பெட்டிக்காரன், திண்டு விட்டு குசி விட்டு போயிடுவேன். என்னாச்சு? அம்பளிப்பு வேணாமா? சரி, எனக்கு தெரியாது ப்ரோ, மன்னிச்சுக்கோங்க. யார் அம்பளிப்பு கொடுக்கணும்? அந்த அம்பளிப்புக்காக சேர்த்து ஊரில் 5000 தரணும். என் தம்பியை உண்மையிலே கொடுப்பாங்க. ஆமாம், அம்பளிப்பு வேணாம், ஒன்று வேணாம். ஏன்னா இந்த கூட்டத்தில் ஆளுக்கு ஒரு கட்சியோ சமுதாயம் சார்ந்து கொடுத்தீங்கன்னா அது நாடகம் கெட்டு போகும். வந்த உறவுகள் அத்தனை பேருமே உங்கள் அன்பு மட்டும் இருந்தால் போதும். தனிப்பட்ட முறைன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறவா? ஆமாம், தனிப்பட்ட முறை. அண்ணே, விழா கமிட்டியில் மொத்தமாக வாங்கிட்டு நீ வீடு கட்டி பொழைச்சிக்க.
சரிண்ணே, எனக்கு ஆசையே வேணாமண்ணே. நான் பல ஓடி இழந்துட்டவனே போனேன். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய தலஜம் வந்து வாரம். இருமுடிய தலசம் வந்து வாரம். இருமுடிய தலஜம் வந்து வாரம். அதை இறக்கி வைக்க நல்ல வண்டி காமி. பம்பா 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 நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. போட்டுக்கிட்டு வாரம். நாங்க மாடுகளை போட்டுக்கிட்டு வாரோம். காசு யாரும் வாங்கக்கூடாது தானே இப்போ சொன்னான். அவர் வந்து எப்படி காசு வாங்கலாம்ன்றாரு. காசு வாங்கலை ப்ரோ. முதலே விழா கமிட்டி வந்து அம்பளிப்பு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் நீங்கள் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஐயா ஐயா அம்பளிப்பு வாங்கலைங்க ஐயா. தம்பி சரி, தயவு செய்து பொன்னாடை போத்துறது அம்பளிப்பு கொடுக்கறது வேணாம். ஒரே ஒரு விஷயம், எதுக்காக அம்பளிப்பு போகிறதுன்னு நீங்கள் கூட நினைக்கலாம். நான் ஒரு ஆதரவற்ற இல்லம் நடத்தி வர்றேன் அன்பு உறவுகளே. அதனால் எல்லா உறவுகளும் அந்த பாசத்தினால கொடுப்பாங்க. எனக்கு வேணாம். நான் கூத்தாடி 500 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுவேன், என்னால் முடியும். ஐயா 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 எல்லாரும் வாங்கலே, அவங்க காலில் விழுகிறேன். ஐயா 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 கெடுத்து போடாதீங்கயா. 70,000 காசு போயிருமியா ஐயா. ஐயா 500 நாள் 70,000 போயிருமியா ஐயா. ஐயா அந்த பெட்டிக்காரன் 2 அறாரங்கய்யா. ஏலே நீ என்ன கறிக்கடையில் கோழி கறி கேட்ட மாதிரி நிற்க. கேமராமேன் வேல்ராஜ் எல்லாத்தையும் ஷூட் பண்ணுங்க. நமக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. ஓகே ஷூட் பண்ணுங்க. நான் படுற அவஸ்தையை பூரா உலகம் பூரா பார்க்கட்டும் ப்ளீஸ். நான் ஒன்றுமே சொல்லலை ஐயா. நான் ஒன்றுமே சொல்ல கும்பிடுறேன் ஐயா. ஐயா ஐயா வேமா முடியணும். கருப்பா காசை காலத்தில் வாங்கிக்கிறா. உன் கண்டு கலங்குதான். பொம்பளை ஊரா காரி துப்புங்க தாய். இதில் உங்கள் வீட்டுக்காரர் இருக்காரா? யார் வீட்டுக்காரர் இருக்காரோ காலையில் வெதரில் அடித்து உலக்கையில் அடிச்சிரு. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம். போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம். சபரிமலை மணிகண்ட நான் பார்க்கத்தான் நான் போகிறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நிறைய துபாயை. பம்பா நதிக்கர ஊரும் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். கார்த்திகை மாசத்துல வாரம். கார்த்திகை மாசத்துல வாரோம். நகசிவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா கொல்லி மலை ராணி மலை பிறகு மலை 5 மலை. கமான் கேமராமேன் ஷூட் அப். கொல்லிமலை ராணி கொல்லிமலை எ ராணி மலை எ விறகு மலை எ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. அந்த 5 மலை பாருங்க இந்த ஐயப்பன நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம். சாமியே சரணம் ஐயா. இது என்ன சண்டை? பரமக்குடி பக்கம் ஒரு ஊரில் புருஷனம் பொண்டாட்டி அடித்து காற்றை கடிச்சிக்கிட்டாங்க.
நான் விடலையே. புடிச்சன முண்டாட்டி அடிச்சு உருண்டாங்க. நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா நீங்க வாசிக்கலாம். கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. புடிச்ச முட்டாட்டி 2 பேரும் பாயிறாங்க. ஏன் நெஞ்சில பால வார்த்ததென்ன சொல்லம்மா. எல்லாரும் வாங்கலேன், காலில் விழுகிறேன் ப்ளீஸ் மேடம். மேடம் நீச்சல் தெரியும் தான் கொடுங்க மேடம், என்னால் முடியலை. நான் வந்தடமும் சரியில்லை, வாக்க போட்டேன். அத்த மகளே பாப்போம். ஏழை கண்டாளி மனே என்ன ஒப்பு வைக்கிற நோத்த விட்டு ஒப்பு. நல்ல மாடு வந்துச்சு, கயத்தை போட்டு நிப்பாட்டிட்டே. ஏன் இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லப்பா. 4 பேத்துக்குமே காது கேட்கல. அவன் என்ன சொல்றியா இவன் என்ன சொல்றியான்னு 2 பேருமே சண்டை போடுறா. 4 பேர் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்படித்தான் சில பேரை அடிச்சு உருண்டு ஆளுக்கு வெட்டிக்கிடுவாங்க. என்ன பஞ்சாயத்துன்னு வோல்டேஜில் கேட்டால் கணேஜ் கோயிலுக்கு அடிச்சுக்கிடுவாங்க. கணேஜ் கோயிலுக்கு வந்தா இங்கே 2 பேரை அடிச்சுக்க. ஆமாம் நீ நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் பயலோட சேர்ந்து கெடுத்து விடு. பெரிய மனுஷன் உலகத்திலே பெரிய மனுஷன் யாருன்னா நம்மளுக்காக முப்பாட்டன் காலத்திலிருந்து கட்டி காத்த சாமியும் கட்டி காத்த அந்த நீதியும் நல்ல பழக்கத்தையும் சொல்லக்கூடிய பெரியவர்கள் அத்தனை பேருமே 18ஆம் படி கருப்பனாக பார்க்கிறேன். ஆனா நீங்க இளைய சமுதாயத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீ எடுத்து கொடுத்து விடுறிய அவனை வெற்றாண்டு. இது முடியவே முடியாது. இந்த சண்டை முடிய 2047 ஆகும். இன்னும் நினைச்சு சண்டை போடுவாங்க. அன்னைக்கு ஓத்தா மேடையில் என்ன நீ தானடா பார்க்குற வட்டமெல்லாம் சண்டை வரும். ஒன்றுக்கு இருந்துக்கிட்டு இருப்பேன், அங்கே போய் உன்னை சொருவிட்டு அடிப்பட்டா. இவன் ஏன்டா போறியா பொம்பளைய பார்க்க போறானா. எல்லாரும் பாடத்தை கவனிங்க. நாடகம் பெருங்கொண்ட நாடகம். இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த பாசிங்காபுரம் கிராமம் இதுவரை பார்த்திருக்காது. இது ஊரா என் சொந்தம் பூராமே. என் தங்கம் என் ஜாமி எங்கள் அன்னையெல்லாம் நிற்கிறது எனக்கு மனசு வலிக்குது. உங்கள் ஊரில் இடமே பத்தலை பார்த்தீங்களா. அப்போ வெளியூர்லேருந்து வந்த ஆளுகளுக்கு உள்ளூர் நபர்கள் என் இளைஞர்கள்லாம் சூப்பரியா. ஒரு சில ஊர்லாம் இளைஞர்தான் அடித்து பாய்வ உய் ஐயின்டுவேன். இங்கே இளைஞர் சூப்பர். இந்த புத்துரை விரட்டி விடு. வேஸ்டா. நாளை காலையில் ஒரு தகடை வச்சு விடு. இந்த உள்ள டீ கடை ஓட்டாங்க. பொம்பளை பிள்ளைய பார்த்தவொடனே டீ கடை ஓடுவேன். ஒரு இலவட்டான் சோப்புலாம் வைப்பேன், முட்டைக்கோசை சதிக்கிட்டு இருப்பேன். நம்மளை உள்ள ஒரு வர காப்பி கேட்காது. ஆனால் எங்கேயுமே பெண்களுக்கு ஏன் மரியாதை தெரியுமா? ஒரு பரிசம் போடும்போது கூட ஒரு பொம்பளைய நிறவோட தண்ணியோட வர சொல்லுவாங்க. முத மகாலட்சுமி முகத்தில் முழிச்சிட்டு போகணும்னு. ஆனால் உன் வீட்டுக்காரரு உனக்கு நரி மாதிரியே தெரியும். உன் மூஞ்சில முழிச்சா 2 அறை விட்டுட்டு போவேன். கண்டாளி முண்டை ஓ மூஞ்சில அவர் போடி. ஆனால் அப்போ அடிச்சாங்க. அப்ப சொல்லுவேன். பொறுமசாமி 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 அண்ணே நான் அழுதுருவேன் என்பது. அதே நம்ம நாடகத்துக்கு வந்தோமா சண்டைக்கு வந்தோமா. நான் தன்னால் என்னை நம்பி அத்தனை ஜீவன் பட்னியாக கிடக்கு. ஏதோ இந்த கூத்தாடி 4 பேத்துக்கு உதவி செய்யணும்னு ஊரா கூத்தாடுனா உங்கள் பகுமானம் நீ போட்ட ஓட்டுக்கு இதில் சண்டை போடுற 4 பேர் சட்டி எப்படி ஓட்டையாத்தியா இருக்கு. ஆமாம் கப்ளிங்கி மாடு தமிழ கிலோ 30 ரூபான்னு விங்கிடா. போடா தம்பி கொஞ்சம் நேரம் இறங்கப்போ. உங்களை எப்படியாவது சிரிக்கலாம்னு நினச்சி வந்தேன். ஏன் பொழப்பு சிரிச்ச உழப்பாய். நரேன் சார் மசத்தை பிடுங்குங்க சார். என் மேனேஜர் வேற உள்ளந்தா என்னை அம்புட்டு காரணம் நீதே அங்கே வா. உடம்ப குறை. எப்போ உள்ள ஊருக்காரர்களுக்கு 70 பேத்துக்கு என்னப்பா வேலை? கப்ளிங்க ரெடி பண்ணுறியா? அந்த பிள்ளைகிட்ட போய் மண்டி ஓடும். மண்டி ஓட்டு என்னன்னே ஒன்றது? பனங்கிழங்கு பிடுங்குவார்.
இவன் ஒரு பேப்பையம்மை. ஏன்னா ஆண்களுக்கு நிகரா எல்லா தொழிலுமே இன்னைக்கு பெண்கள் சாதித்து விட்டார்கள். ஜல்லிக்கட்டு காலை ஆண்கள் தானே கொண்டு போனோம். வீர தமிழச்சியும் கொண்டு செல்லுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வாழ்த்து. 25 வருஷத்துக்கு முன்னாடி புரிஜன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்கணும். நினச்சி கூப்பிட்டு அடிப்பாங்க. இங்கே வா சட்டார்னு ஒரு அரைஞ்சு போய் கஞ்சியை ஊற்று. சரிங்க நான் என்ன பண்ணுங்க. இப்போ அடிக்க முடியாது. இப்போ லேசாக தொட்டால் கூட பொண்டாட்டி ஊரா கராத்த கும்பு புருஷன் ஒரு அரை அரைஞ்சவனே அப்படியாடா கதவை சாத்திக்கிட்டு பேண்ட்டை மாட்டிருச்சு. மாட்டிக்கிட்டு கஷா உகா தெருவில் ஓடி இருக்கான். இந்தா கிளம்பிட்டேன். இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு நான் பாரு. வேணா மது பழக்கம். தம்பி நீ ஜவுண்டு வைப்பா. கொலையை காணாமா என் பேண்டவே காணாமடா. அவன் கொலையை காணாம், யூனிட்டை காணாம், இன்னும் எத்தனை பேர் செய்தி வீடியோ காணாம், கணேஷ் போயில காணாம். இவன் எதுக்கு உள்ள போனேன்? உள்ள போய் எதை அடிச்சிச்சு முனி. மறுபடியும் போறேன் பாரு. அந்த கப்ளிங் காந்த இழுக்கு. வேணா மது பழக்கம். வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடலு கட்டு குடலு வேகுமே. இந்த குடினால உன் ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. உன் ஆசை மனைவி புள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடினால அட தெருவில் வாடுமே. சாங் ப்ளீஸ். வேணா மதும் பழக்கம். வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள என் தங்க என் ராசா என் முட்டை கண்ண மாப்புள்ள. 10 வயசு உள்ள என் தங்கோ என் ராசா என் கையா. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள. சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா ராஸ்கல். சட்டை கிழிஞ்சு ஓச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. பட்ட டாஸ்மார் கடை குடியத்தான் நீ மறந்தாயா. அதுக்கு வேணா மது பழக்கம். வேணா முன்னே குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ரூபாய் இருந்தா என் தங்க என் ராசா என் ஜாமி. 100 ரூபாய் இருந்தா என் தங்கோ என் கையா என் சாமி. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம். நீ 150 வச்சிருந்தா கோட்டு வாங்குற. நீ 150 வச்சிருந்தா போட்டு வாங்குற. அதுக்கு வேணா மது பழக்கம். புதா சட்டை வேணா குடி பழக்கம். வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன குடினால அட தெருவில் வாடுமே. ஏப்பா இந்த கூட்டத்தில் யார் ஸ்கூட்டியை இங்கே நிப்பாட்டினா? அஞ்சு வர எந்த சண்டை வந்துருச்சா? என் ஸ்கூட்டியை எப்படி தொடுவேன்? ஆமாம், ஸ்கூட்டியை எப்படி தொட முடியும்? அந்த ஸ்கூட்டியை 100ல் ஸ்டார்ட் பண்ணி இதில் போவேன். ஒரு ரவுண்ட் அடி. ஏத்தா தாய் உட்காரு தாய். ஏத்தா சீதை உட்கார்.
இந்த ஸ்கூட்டியே பார்த்தது இல்லையா? போய் லேசாக வெண்ணெய் எண்ணெய் ஊற்றி எரிச்சு விட்டுவா. உங்களை வச்சுக்கிட்டு இந்த நாடகம் நடத்தி நான் ஜலுப்புடேன். என்னத்த நீ மூடு. என்ன கரத்திலும் பொன்னராமா வழங்கக்கூடிய மதுரை மாவட்டம் வடக்கு வட்டம் வாகைக்குளம் ஊராட்சி உள்பட்ட பாசிங்கபுரம் ராமலிங்கபுரம் கிராமத்தில் அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற 5 ஜடை பரசிவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் வந்தாலும் ஊரிலே சமைப்பதற்கு டயர்டாக இருப்பதால் பார்சலை வாங்கி கொடுத்து ஆளுக்கு ஒரு மூலையில் உட்கார்ந்து சாப்பிட்டு இந்த கிராம பொதுமக்கள் சார்பாக இந்த நாடகம் நடந்தாலும் சுற்று வட்டார ஊர்களிலிருந்து உறவுகள் அத்தனை பேர் பாசத்தோடு அரவணைப்போடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிப்பு சவேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் விமான நட்சத்திரம், திருச்சி ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள காரவெட்டில் குடியிருக்கக்கூடிய MP தேவன் அவர்கள் இந்த மேடையிலே பேடன் விருத்தனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். குயிலினும் இனிமையான கோகிலவாணி, நன்றாக பாடக்கூடிய திறமை வாய்ந்த ஒரு தமிழச்சி, என் அன்பு தங்கச்சி மன்னார்குடி மண் கண்டெடுத்த அபிராமி அவர்கள் வள்ளியாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். பாட்டுக்கென்றே எழுதப்பட்டு பாடி ரசிப்புக்கென்றே மக்களை கவர்ந்து பாடக்கூடிய ஒரு அபிமான செல்வம் எங்களது புதுக்கோட்டையை சேர்ந்த ரஞ்சித் அவர்கள் நாரதராக தோன்ற காத்து கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமுது, பெருங்கொண்ட ஒரு பிறகுத்தினி பைய மகன், இலச்சாலு கஞ்சி ஊற்ற முடியாது, எந்திரிக்கிற ஆளு பேண்ட் தாண்ட முடியாது. வெரி டேஞ்சர் பாய். இந்தா இவங்க தம்பி சூத்து ஊற்றி சூத்தரிச்சு போவேன். என்ன சண்டை ஓடுற பெரிய சான்ஸுனா? அதே ஏன்டா காவல்துறையே இல்லையே ப்ரோ, இந்த கூட்டத்தில் அவங்களும் வர முடியாது, ஸ்டேஷன்லேயே இருக்கியா, என் மேலே முதல் ஒரு கேஸை போடுறியா? கணேஷ் போயிலையா தம்பி, அந்த பிளாக்கில் இருக்கிறத எடுத்து கொடு. ஆறுமுனிய கலையரசு, இந்த தம்பி இன்னைக்கு இந்த காளியம்மே எந்த ஜாமி உங்கள் குலஜாமி கும்பிட்டாலும் அந்த ஜாமிக்கெல்லாம் நீங்கள் மாலையோ பூவோ தயார் பண்ண மாட்டீங்க. பூ கட்டக்கூடிய புனிதமான தொழில் செய்யக்கூடிய உறவுகள்கிட்ட போய் தான் காசு கொடுத்து நம்ம பூ மாலையை வாங்குவோம். அப்படி புனிதமான பூ கட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய குடும்பத்திலேருந்து வந்தவன் என் தம்பி. சாக்கடை ஓரத்தில் பூக்கடை வச்சு வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 வருஷம் நாடகத்துக்கு வந்து ஏசி கடை ஓட்டிருக்கேன். நான் இன்னும் காரில் வேகுது என் ட்ரெயின்